திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மேஷ ராசியில் இருந்த குரு பகவான், அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன், காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டுருக்கும். இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறினால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது, குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார், அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார். உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள், நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம். அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா 100% அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை. பரிகாரமாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது, அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் 100% அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம், இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன், இது லக்னத்திற்கும் பொருந்தும். அதனால் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வைத்து பார்த்துக்கொள்ளலாம். லக்னத்திற்கு 100%, ராசிக்கு 80% நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ உயிர் உடல் ரெண்டுமே நமக்கு வேணும் இல்லையா? அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க, ராசிக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே போல் ஒரு 9 கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா? இந்த 9 கிரகத்தில் ஒரு 4 கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும். அல்லது 4 கிரகத்திற்கு கீழே, அதாவது 3, 2 ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு 100% கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன். தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. தனகாரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. புத்திரன்னா குழந்தைன்னு அர்த்தம். நாம் இந்த 2க்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உயர் பதவி, ப்ரமோஷன், கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துட்டால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும். இல்லைங்க மாத வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே சுக்கிரன். 3 கிரகம் பணத்தை கொடுக்குங்க. சந்திரன், சுக்கிரன், குரு, இவங்க 3 பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். தின வருவாய் சந்திரன், அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள், மாத வருவாய் எல்லாமே சுக்கிரன். கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குரு தான். அப்போது குரு தான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார். அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு
பணத்துக்கு மட்டும் இல்லை, சுப நிகழ்ச்சி, குழந்தை, திருமணம், வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான். ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது, அது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும். குரு பார்வை இருக்கும்பொழுது அது நடக்கும். கோச்சார ரீதியாக வருடம் மாறுது இல்லைங்களா? அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அந்த குருவும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கும். திதி சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏதாவது மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர, தாமதமாகுமே தவிர, உங்களுக்கு அவர்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள். இருப்பினும் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அதுதான் முற்றிலும் உண்மை. இப்போ கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்குது, அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வருகிறார். தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். அப்போது மேஷ ராசிக்கு 2இல் குரு வரும் காலங்கள் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதே போல் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப செழிப்பாக சந்தோஷமாக வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல நிலையில் கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் குரு அங்கே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 11 வேற சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா? அப்போ 11 சனி பகவான், லாபஸ்தானத்தில் சனி பகவான், பணம் வர்ற இடத்துல குரு பகவான். அப்போது குரு சனி இவர்கள் இருவருமே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால இந்த வருடம் குருவினுடைய முழுமையான யோகம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. உங்கள் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமான பண வசதியும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதை குறிக்கின்ற இடம்? குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கின்றது. அப்போது நிறையா ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட ஒரு குடும்பத்தை நிச்சயமாக அமைத்து கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை. இப்போது இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இந்த 6 ராசி கட்டத்திலையும் உங்களுடைய 1 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் குருவையும் சேர்த்திக்கணும், இந்த இடத்தையும் சேர்த்திக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 கட்டங்களிலும் செவ்வாய் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜாதகர், அதாவது நீங்கள் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க, மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உங்களுக்குன்னு உண்டான ஒரு அடையாளம், இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு மேலே இருந்ததுனால ஒரு அவமானங்கள், வளர்ச்சி இருந்தாலும் கூட ஒரு அவமானங்கள், ஒரு கெட்ட பெயர், ஒரு உடல்நிலையில் சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்களில் இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன், இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மறைமுக பணங்கள், அது மட்டும் இல்லாமல் பணம் வெளி நின்றுக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பணம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நாங்கள் பணம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட செவ்வாய் இந்த 6 கட்டத்தில் இருந்தால் பணம் திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்தே தீரும், குடும்பம் அமைந்தே தீரும். அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது புதியதாக பார்ட்னர் அமைச்சு ஒரு புதிய தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் முழுவதும் சுக்கிரன் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் குரு பார்வையில் இருந்தால் காசு, பணம், சொத்து சேர்க்கை சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை சொல்கிறதுனால சந்திரன் உங்கள் ராசிக்கு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்ல நிலையில்
இருந்து விட்டால், அதாவது மேஷனா அஸ்வினி பரணி கிருத்திகை நம்ம 3 சொல்லுவோம். உங்கள் ஜாதகத்திலே குரு பார்வையிலையோ அல்லது ஜாதகத்திலே குரு பார்வையிலையோ அல்லது சுபகிரகங்களுடைய பார்வையில் சந்திரன் நல்லா பலமாக இருந்து விட்டால், வளர்பிறை சந்திரனாக இருந்து விட்டால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தின வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது. அடுத்து 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு வேலைக்காகட்டும் ஒரு தொழிலுக்காகட்டும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது விஜய வீரிய ஸ்தானம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குங்க, விஜய வீரியம்னா தைரியம்னு அர்த்தம். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒருங்க பெற்று உங்களுடைய தைரியம் அதிகரித்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு வழக்குகள், இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளும் 6ஆம் இடம். தொழில்னா 10, வேலை வாய்ப்புனா 6ஆம் இடம். அப்போது இந்த புதனை இந்த குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்குதுன்னா இந்த வருடம் நிச்சயமாக அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நோய் இருக்குது, உங்களுக்கு நோய் ரொம்ப நாளாக நோய் இருக்குங்க, நோயே தீர மாட்டேங்குது அல்லது நோய்க்கு நல்ல ஒரு மருத்துவரே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நல்ல வேலை வாய்ப்புகள், எதிர்பார்த்த வேலை, வெளியூர் பயணங்கள் அல்லது உள்ளூர்லேயே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக வருமா? அப்போ 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த குரு பார்த்தால் நிச்சயமாக கேஸ் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அரசு தேர்வு அப்படிங்கிறதும் 6ஆம் இடம் தான். எக்ஸாம் எழுதி நாங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம், எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போது புதன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி இந்த குருவினுடைய தன்மையில் வந்துட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த 3 இடத்துல கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் இந்த 3 இடத்துல புதன் இருந்தால் கண்டிப்பாக போட்டி தேர்வு, அரசு தேர்வுகள் எழுதுங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நல்ல மார்க் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேலை வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு பகவான் தான். அப்போ 9ஆம் அதிபதி போய் 2ஆம் வீட்டில் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் சரி பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து எப்போ பார்த்தாலும் போய் கேட்குறோம், ஃபெயிலியர் ஆகிடுது, சொத்து எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அமைப்பு இருக்கும். எப்பப்போ போய் என்ன கேட்கணுமோ அப்போ தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே குரு இருந்தாலும் நீங்கள் போய் பூர்வீக சொத்தை பற்றி பேசுனீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு கை வந்து சேரும். தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கோவில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கூட உண்டு. உங்கள் ஜாதகத்தில் இங்கே கோவில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் கோவில் கட்டுமான பணிகள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க. அல்லது யாராவது கோவில் கட்டிட்டு இருந்தாலும் அதில் உங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ உயர்கல்வி, நல்ல படிப்பு, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பாக தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 9 அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, ஏதாவது ஒரு வழிவகையில் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, ரொம்ப நாளாக பகையாக இருக்குது, அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகளாக இருக்குது, அது இருந்தாலும் கூட இப்போது இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில் இந்த 6 ராசி கட்டங்களில் குரு எங்கிருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும், சண்டை சச்சரவுகள் விலகும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், சொந்த பூர்வீக ஊரை விட்டு வெளியே போகிறது, இது எல்லாமே 12ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். நல்ல தூக்கம் அப்படிங்கிறதும் 12ஆம் இடம் தான். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய குரு பார்த்து விட்டாலும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போவீங்க அப்படிங்கிறது இருந்ததுன்னா இப்போ இந்த குரு உங்களுக்கு இந்த இடத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிறதுலே மாற்றமே கிடையாது. அடுத்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது முதல் குலதெய்வம், குழந்தை, குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டம், உங்களுடைய குலப்பெருமை எல்லாமே 5ஆம் இடம் தான். அப்போது இந்த 6 ராசி கட்டங்களில் சூரியன் எங்கே இருந்து விட்டாலும் நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
உங்கள் வீட்டில் மழலை சத்தம் இந்த வருடம் கேட்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, சூரியன் இங்கே இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. இந்த 6 ராசி கட்டங்களில் சூரியன் இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தோஷ நிவர்த்தியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போது குரு வந்து சூரியனை பார்த்தால் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் சூரியனை பார்க்கின்றாரோ அந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போது அந்த டைமில் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. நல்ல மருத்துவர் அமைவாங்க, நல்ல மருந்துகள் கிடைக்கும், இயற்கையாகவே இதெல்லாமே அமைஞ்சிடும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் தாராளமாக இந்த வருடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, குலப்பெருமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போது குலப்பெருமையை இந்த உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைகள் இருக்குது, அப்போ சூரியனை குரு பார்க்கிறார், அல்லது உங்களுக்கே ஒரு குரு வந்து சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் உங்கள் குலப்பெருமை, உங்களுடைய மதம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தீவிர ஈடுபாடு இருக்கிறது, குல தெய்வ வழிபாடுகள் அதிகமாக செய்கிறது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. குடும்ப ஒற்றுமையும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது, விபரீத ராஜ யோகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த குரு பார்வையில் சூரியன் இருக்கும்போது இந்த விபரீத ராஜ யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்திற்கு நல்லா இருக்க வேண்டும். 1, 5, 9 நல்லா இருக்க வேண்டும். 1ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த 6 ராசி கட்டத்திலும் இருந்து விட்டால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமே இல்லை. சரி, இப்போ நாம 7 கிரகத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ ராகு கேதுக்கள் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால் குரு ராகுவை பார்த்தால் பெரும் பணம் வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நம்ம சொல்லுவோம், ராகு பார்த்தா ராகு வந்து உங்களுக்கு கெடுதலே செய்யக்கூடிய ஒரு நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட அந்த கெடுதலை செய்ய மாட்டார். நல்ல நிலையில் இருந்து விட்டால் மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகுதா வைரல் கிரகம், ராகுதா வெளிநாட்டு கிரகம், ராகுதா பிளாக் மணி, நிறைய விஷயங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயமே ராகுக்கு போயிடும். அப்போ குரு பார்க்கும் பொழுது அந்த ராகு இன்னமும் அவருடைய வேலையை அதிகப்படுத்தி செய்வார். அடுத்து கேதுவை பார்க்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீக ஞானம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தேடல்கள், தீர்த்த யாத்திரை, கோவில் வழிபாடுகள், கோவில் கட்டுமான பணிக்குண்டானது, ஒரு நல்ல குரு கிடைப்பது, இதெல்லாமே இந்த குரு கேதுவை பார்க்கும் பொழுது கிடைக்கும். ஞானம் அதிகமாக கிடைக்கும், நல்ல அறிவு. நீங்கள் என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில், அல்லது நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்களோ அது சார்ந்த ஒரு ஞானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ நம்ம 9 கிரகத்துக்குமே மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன். உங்கள் ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் சொன்னது 180% மேலே பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அதையும் ஒரு தடவை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா அடுத்தது உங்களுக்கு 7.5 சனி வந்துடும். இந்த 2.5 வருஷம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி தொடங்கி விடும். அப்போது இந்த 2.5 வருஷம் தான் நமக்கு ஜாக்பாட். அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும்னா குரு நல்ல இடத்துல இப்போ இருக்கார். அப்போ இந்த 1 வருடம் தான் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். இப்போ நாம் ரிஷப ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். உங்கள் ராசி இது சந்திரன், இதை வந்து நீங்கள் லக்னமாகவும் எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்துக்கும் இந்த பலன் பொருந்தும், ரிஷப ராசிக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குரு வருகிறார். அப்போ சொல்லுவாங்க, ஜென்ம குருவாச்சே, ஜென்ம குரு வந்து படாத பாடுபடுத்திடும், ஊரை விட்டு வெளியே துரத்திடும், நிம்மதியே இருக்காது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லும். உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நாம் வெறும் ஜென்ம குருவை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்துக்கு குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு குரு பகவான் யார்? 8 மற்றும் 11ஆம் அதிபதி. 8 அப்படின்னா ஆயுள் ஸ்தானம், கண்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, மறைமுக பணம், ஷேர் மார்க்கெட், சீட்டு, எம்எல்எம், இதில் எல்லாமே பணம் வருது இல்லைங்களா? இதெல்லாமே 8ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் பணம் வரும். அப்போது இந்த 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு வருகிறார் இல்லையா? அப்போ 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு கண்டங்கள் விலகும்,
ஆயில் குறைபாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. 8 லக்னத்துக்கு வந்தால் பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக கிடைக்கும், ஒருவரை யூகிக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும், மைண்ட் பவர் அப்படிங்கிறது 8ஆம் இடம் தாங்க சார். அப்போ அது லக்னத்துக்கு வரும் பொழுது மூளை அதிகமாக வேலை செய்யும், யோசிக்கக்கூடிய தன்மை, பிரபஞ்சத்தினுடைய சக்தி, இதெல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து அவரே 11ஆம் அதிபதி ஆகிறாரே. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? லாபம், மூத்த சகோதரன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், பணம் வரக்கூடிய இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு, அந்த பணம் எல்லாமே 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா தாராளமாக வந்துவிடும். அப்போது 11ஆம் அதிபதியே லக்னத்தில் இருக்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதிக லாபங்கள் கிடைக்கும். ஒரு தொழிலே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூத்த சகோதரனுடைய அன்பு, அவர்களுக்குள்ள உங்களுக்கு சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா 11 வேறு முதலே ராகு இருக்காரு. அப்போது 11 ராகு பாவகிரகம் ஒன்று இருக்குது, 10ஆம் இடத்துல சனி இருக்கார், 10 ஒரு பாவி, 11 ஒரு பாவி, 11ஆம் அதிபதி லக்னத்தில். அப்போது தீராத, அதாவது எத்தனை வருடங்களாக நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த சாதனை இந்த வருடம் நடக்கும். இதை விட பாருங்கள், உங்களுக்கு இனி 7.5 சனி வர்றதுக்கு 5 வருட காலங்கள் இருக்குது. இப்போ மீனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். ஏகദേശம் 1 வருஷம் போயிடுச்சு. திருக்கணித முறைப்படி 1.5 வருடங்கள் போய்விட்டது. இப்போது இந்த குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறத விட அடுத்த வருடம் இங்கே வந்துடுவார், மிதுனத்துக்கு வருவார். அப்போ மிதுனத்துக்கு வரும்பொழுது இன்னும் யோக காலம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 8, 2, 11, 2 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. என்னங்க அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க, ஒன்றும் வரமாட்டேங்குதே அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு மனசில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை ஓடிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. அல்லது லக்ன ரீதியாக திசைகள் சரியில்லை அப்படின்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள். நிச்சயமாக கோச்சார ரீதியாகவும் கிரகங்கள் உங்களை கண்டிப்பாக உதவிகள் புரிவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போது 5 வருடத்திற்கு வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 5 வருஷத்துக்குள்ளே நல்லா சம்பாரித்து சொத்து பத்தெல்லாமே வாங்கி நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய வம்சத்துக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பண பலத்தை நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே இருக்கும் பொழுது சனி பகவான் 10ல், அடுத்த சனி பயிற்சியில் பார்த்துட்டிங்கன்னா 11 இருக்கும்பொழுது கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. அதே போல் 10ல் இருக்கும்போது தொழிலை கொடுத்தே ஆகணுங்கிறது விதி. தொழில் ரீதியான அனுபவங்கள், லாபங்கள் ரீதியான அனுபவங்கள், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி தொழில் பண்ணணும் எல்லாத்தையுமே கொடுத்துருவார். குருவும் நல்லா இருக்கிறார். அதனால் குருவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜென்ம குரு அப்படின்னு பயப்படவே வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அவர் லாபஸ்தானாதிபதி, லக்னத்துக்கு வருகிறார், லாபத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. இப்போது இது பொதுவாக நம்ம குரு 2ஆம் வீட்டுக்கு வந்தால் என்ன மாதிரி, லக்னத்துக்கு வந்தால் என்ன மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பலன். இப்போது இந்த 6 ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க, அந்த கிரகத்துக்கு ரீதியாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். 6 ராசி கட்டங்கள் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த 6 ராசி கட்டங்களில் உங்களுக்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருந்தால், அதாவது லக்னம் அப்படின்னு சொல்லலாம், லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதினு சொல்லலாம், அவர் தான் சுக்கிரன் தான். இவர் இந்த 6 ராசி கட்டங்களில் இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி, கண்டச்சனியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க. இப்போது இந்த சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன், பதவி உயர்வு, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது, உங்களுடைய தரம், உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு வழக்குகள், உத்தியோகம், போட்டி தேர்வு, இதெல்லாமே 6ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படின்னு உங்களுக்கு சித்தி உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சுக்கிரனுடைய இந்த வீட்டில் சுக்கிரன் இருந்து அது குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு கடன் இருந்தால் கண்டிப்பாக விலகிரும். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நோய் ஏதாவது இருக்குது, நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நோய் தீர்வதற்குள்ள நல்ல மருந்துகளோ நல்ல மருத்துவரோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. கேஸ் நடந்துட்டுருக்கு, எப்போ ஜெயிக்கும், சுக்கிரனுடைய
இந்த 6 ராசி கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் கேஸ் மூவ் பண்ணுங்க, கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக போவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகிறார் இல்லைங்களா குரு பகவான். அதனால லாபங்கள் அதிக, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு வேலை பார்க்கும் பொழுது அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து போட்டித் தேர்வு அப்படின்னு எழுதிட்டு இருப்பீங்க, அரசு போட்டித் தேர்வுல எழுதிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கிரன் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது இந்த டைமில் நீங்கள் போட்டித் தேர்வு எழுதினால் உங்களுக்கு அது சாதகமாக வரும். நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், இந்த 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்து விட்டால்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இல்லைங்களா, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இதெல்லாமே 2ஆம் இடம் தான். அப்போது உங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை உண்டு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைந்தே தீரும். ஒரு நல்ல வரன், ஒரு திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் இல்லைங்களா, அப்போ பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் ஆகி 5ஆம் வீட்டையும் குரு பார்க்கின்றார். அப்போ பொதுவாக 5ஆம் வீட்டை குரு பார்த்தாலே குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். அப்போ அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அல்லது இந்த ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்குமா, இல்லை குழந்தை பிளானிங் இப்போ பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குருவினுடைய பார்வை புதன் மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா அது எடுக்க வேண்டாம். ஏன்னா அது பணம் வேஸ்ட், மணி வேஸ்ட்டு தான். குரு தான் உங்களுக்கு புத்திரகாரகன். அப்போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அப்போ குரு புதனை பார்த்தால் மட்டும் குழந்தைக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் உண்டு, விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு புதனை பார்க்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு, மனை, சொத்து சுகங்கள், இடம், இதெல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போது இந்த சூரியனை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இடமோ வீடோ சொத்துக்களோ அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்திலையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான, அதுவும் எப்படிங்க 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எப்படியெல்லாம் நினச்சி வச்சுருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் வீடு அமையும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டை குரு பார்க்கின்றார். 7ஆம் வீட்டை குரு பார்த்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும், வரன்கள் தேடி வரும். ரொம்ப வருஷமாக 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பார்வை 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு 7ஆம் பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது நிச்சயமாக ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை இந்த 6 கட்டத்தில் இந்த 6 கட்டத்தில் செவ்வாய் இருந்து குரு அந்த செவ்வாயை பார்த்து விட்டால், குருவினுடைய தொடர்பு இந்த செவ்வாய்க்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டு. 100க்கு 200% உண்டு. வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், சொந்த ஊருட்டு வெளியே போகிறது, பூர்வீகத்துட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள், தீர்த்த யாத்திரைகள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அந்யூனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதியான தூக்கம். 12ங்கிறது நிம்மதியான தூக்கம், பயணத்தை சொல்லக்கூடிய இதெல்லாமே இருக்கிறதுனால நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பயணத்தில் ஒரு சந்தோஷங்களும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம்.
பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. ஏன்னா அவர் தானே தொழில்காரகன், சனி தானே உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், தொழிலை கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா 10ல் சனி இருக்காரு. உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துல சனி பகவான் வந்துட்டால் தொழிலை நிச்சயமாக அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும், அதில் மாற்றமே இல்லை. அப்பா 9ஆம் இடங்கிறது அப்பா சொத்து, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது, உயர்கல்வி, இந்த இத்தனை அம்சங்களும் இந்த நல்ல பலன்கள் எல்லாமே 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதும், உங்கள் மூலமாக தந்தைக்கு ஒரு சிறப்பான வாழ்வும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் கோவில் கட்டலான் இருக்கீங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா, அப்படி இருந்தால் கோவில் கட்டுமான பணிகள் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா 10ல் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான், 11ல் ராகு இருக்கிறதுனால தொழில் லாபம் இதெல்லாமே குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உண்டான 5 வருட பலன்களில் இதுவும் ஒரு பலனாக இருக்குது. அதனால் உங்கள் தசாபுத்தி பார்த்துக்கோங்க. ஜாதகத்தில் தசாபுத்திக்கு உண்டான இறை வழிபாடுகளும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இறை வழிபாடும் செய்யும் பொழுது இந்த 5 வருட காலத்தில் உங்கள் வம்சத்துக்கே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொத்தும் கூட உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் இந்த குரு பகவானும் இந்த சனி பகவானும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. சரி, இப்போ நம்ம 7 கிரகத்துக்கும் சொல்லியாச்சு. அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ ராகு இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. ராகு லக்ன ரீதியாக என்ன பாவகத்தை, நல்ல பாவகமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். அதே மாதிரி ஒரு தீய பாவகமாக இருந்து விட்டால் அதனுடைய தீய பலன்களை கொஞ்சம் குறைச்சி நல்ல பலன்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து கேது பகவான், அந்த கேது 6 கட்டங்கள் இருந்துட்டாலும் சரி, கேது என்ன செய்வார்? ஞானம், அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்வது, தனிமை, தன்னை உணரக்கூடிய தன்மை, ஒரு நல்ல குருவை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதற்குண்டான ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. ஸோ ராகு கேதுக்களை குரு பார்த்தால் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட குரு ராகுவை பார்க்கும்பொழுது பிரம்மாண்ட பண வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் குரு கேதுவை பார்க்கும்பொழுது பிரம்மாண்டமான ஞான வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம். மிதுன ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு குரு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு வரார். இதுதான் உங்களுடைய ராசி. அப்போது இங்கே இருக்கக்கூடிய குரு இங்கே வருகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாவ கிரகங்கள் இருக்கிறத விட சுப கிரகங்கள் இருப்பது ரொம்ப யோகம். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பயணம். பயணத்தினால ஒரு நன்மைகள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இது எல்லாமே குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், நிம்மதியே இல்லைங்க, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட 12ல் குரு வரக்கூடிய காலத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். அப்போ குரு சுபகிரகம் இல்லையா, அப்போது சுபகிரகம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது நம்ம பொதுவாக 12ஆம் இடத்தில் குரு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போது ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும், அதாவது இந்த 6 ராசி கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை, உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. உயர் பதவி, நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து அவரே புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல
ஒரு விஷயங்கள், உதவிகள் கிடைப்பது, தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் இல்லைங்களா? அப்போ ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. வீடு, மனை, சொத்து சுகங்கள், நண்பர்கள், உறவினர்கள், இதெல்லாமே 4ஆம் இடம் தான். உயர் பதவி, இதெல்லாமே 4 தான். அப்போது உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதியான புதன் இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடோ, மனையோ, சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ஒரு பழைய வண்டியை பொருட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி தைரியம் அதிகரிக்கும். விஜய் வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய தைரியம், உங்களுடைய காரிய ஜெயம், இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். கடுமையாக முயற்சி செய்து ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய அமைப்பையும் இந்த குரு மூலமாக இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரன் இல்லையா? அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு மழலை சத்தம் கேட்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் இல்லைங்களா? அப்போ குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் இதெல்லாம் இருக்குன்னா இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டங்கள் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? அப்போ 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 12ல் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக வீட்டில் இவங்க 2 பேருமே சுபகிரகங்கள் தான், முழு சுபர் தான். சுக்கிரனும் முழு சுபர் தான், குருவும் முழு சுபர் தான். அதனால வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சும்மா ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பையாவது ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை விஷயத்துக்காக போனாலும் சரி, அல்லது தொழிலுக்காக போகிறீங்க, படிப்புக்காக போகிறீங்க அப்படிங்கிறதும் கூட இல்லாமல் இருந்தாலும் சும்மா ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அமைப்பை இந்த வருடம் இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கடன் அடையுங்க. ரொம்ப நாளாக கடன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளோட ஒரு கேஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு கேஸை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த 6 ராசி கட்டங்களில் செவ்வாய் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகம், வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ல் குரு வேறு இருக்கார். அப்போ வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது, இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வுன்னு சொல்லுவோம். அப்போது யாராவது அரசு சம்மந்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் எழுதி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாயை குரு பார்க்கும்பொழுது எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வரும், நல்ல ரிசல்ட் வரும், நல்ல மார்க் வரும், நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோட, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது 11ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் குரு மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ல் இருக்கார். அப்போ 7 குடையவர் 12க்கு போகலாமா? ஏன்னா நம்ம இது ராசிக்கு எடுத்துக்கணும், லக்னத்துக்கு எடுத்துக்கணும், ஃபெயிலியராக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இந்த லக்னத்துக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதி மறையிறது நல்லது தானே? அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும் இல்லையா? அப்போது அவரே 10ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, புதிய தொழில் தொடங்காதீங்க. இருக்கிற தொழிலே என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறதுல கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதுசாக எந்த விஷயமே புதியதாக தொழில் தொடங்குறது, புதுசாக பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது, புதிய நபர்கள் அதில் இணைத்துக் கொள்வது, இதெல்லாமே வேண்டாம். நார்மலாக என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அது செஞ்சீங்கனாலே இந்த குரு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். அப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன? ஆயுள், கண்டங்கள்,
திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுக பணம், இது எல்லாமே இந்த 6 ராசி கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் பெருக்கம், கண்டங்கள் விலகும், திடீர் பணவரவு எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து அவரே 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், உயர்கல்வி சார்ந்த படிப்புக்குண்டான வாய்ப்புகள், நல்ல மார்க் எடுக்கிறது, அதில் தடை இருந்தாலும் கூட இப்போ இந்த தடையெல்லாமே விலக்கிட்டு உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி, நல்ல குரு அமைவது எல்லாமே 9ஆம் இடம் தான். அப்போ அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. எப்படி கொடுப்பார்? இந்த சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் நிச்சயமாக இது எல்லாமே கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை கண்டிப்பாக செல்வதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பொதுவாக குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதே போல் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதெல்லாமே விசேஷ பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4 ஆரோக்கியம், வீடு மனை சொத்துக்கள், 6 வம்பு வழக்கு, கடன் விலகுவதற்குண்டான வாய்ப்பு, 8 மறைமுக பணம், கண்டங்கள் விலகும் அமைப்பு எல்லாமே இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறது உண்டு. சுப நிகழ்ச்சி நடக்கும், கோவில் வழிபாடுகள், ஆன்மீக செலவுகள் நிறைய இந்த வருடம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 12ங்கிறது சுப விரயத்தையும் சொல்லும், மருத்துவ செலவும் 12 தான். அப்போ சுப விரயத்தை பண்ணினீங்கன்னா மருத்துவ செலவு வழி இல்லாமல் இருந்துக்கலாம் இல்லையா? அதனால் அது சார்ந்த விஷயத்துக்கு நிறைய செலவுகள் செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க. இது உங்கள் தசாபத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசிக்கு அப்பப்பா மாளாத கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இன்னும் 1லேருந்து 1.5 வருட காலங்கள் தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு குரு வருகின்ற காலகட்டங்கள் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். 11இல் குரு வரும் பொழுது பெரிய பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா குரு தான் பெரிய பணக்கார கிரகம். அப்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பணம், அதே போல் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது, இது எல்லாமே உண்டு. மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரனுடைய அன்பு, ஆதரவு, அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு குரு பயிற்சி பலனாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த 6 ராசி கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது கடகராசி, உங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ராசியை குரு பார்க்கறதுனால யோகம் உண்டு, குரு தொடர்பு இருக்கிறதுனால யோகம் உண்டு, குரு பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது தன வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில். அடுத்தது 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த குரு புதனை பார்த்தால் இந்த காலகட்டங்களில் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரும். காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். முயற்சியை கைவிடாதீங்க, நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு. நிம்மதியான உறக்கம், அதே போல் பயணங்கள்னால ஒரு வெற்றி, கணவன் மனைவிக்கு உண்டான அந்யூன்யமான உறவு எல்லாமே 12ஆம் இடம் தான். அப்போ புதனை குரு பார்த்து விட்டால் கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் அப்படிங்கிறது
கோவில் கட்டுமான பணி, சுப விரயங்கள் இதெல்லாமே சொல்கிறதுனால நிச்சயமாக குரு பார்வையில் புதன் இருந்து விட்டால் சுப விரயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்து உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக என்ன மாதிரி விஷயங்கள் கொடுப்பார்? வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும். தாய் மூலமாக ஒரு உதவிகள், தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு உதவிகள், ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட இந்த சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து வந்து இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது அல்லது குரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக வீடோ மனைகளோ சொத்துக்களோ சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமா லாபங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள் வந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. இது வந்து உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது தீராத ஆசையை சொல்றதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடம் தாங்க அதிர்ஷ்டம். அப்போ செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்துட்டாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாமே இருக்குதுன்னா இந்த காலகட்டங்கள் அதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் 5ங்கிறது குழந்தைகள்ங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் குரு செவ்வாயை பார்க்கும்பொழுது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக குழந்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குரு செவ்வாயை பார்க்கவில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பணம் தான் வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில்காரகன் ஆகிறார் இல்லைங்களா? அப்போது தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள், புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் பார்த்துட்டிங்கன்னா நஷ்டமாகவே இருந்தாலும் கூட செவ்வாயை குரு பார்த்தால் அந்த நஷ்டம் எல்லாமே விலகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அவரே குரு பகவான். அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்து விட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி கொடுப்பாருங்க? கடன் விலக்கி விட்டுருவார், நோய் விலகிவிடும். அதே போல் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு நல்ல சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. உத்தியோகம் 6ஆம் இடம் அப்படிங்க வேலை வாய்ப்பு. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். வெற்றி பெற்ற பிறகு நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா 6 தான் வெற்றி, 6 தான் வந்து உங்களுக்கு போட்டி தேர்வு, 6 தான் வந்து உங்களுக்கு உத்தியோகம். அப்போ இந்த குருவை இந்த குரு பார்த்து விட்டால் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அடுத்தவரை 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தை பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தந்தையினுடைய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனி கண்டச்சனியில் நிறைய சொத்து பிரச்சனை வரும். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்தாலும் இந்த குருவை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக மனக்கசப்புகள் உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்து வந்தது எல்லாமே விலகி ஒரு அந்யூன்யமான உறவுகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் கட்டுமான பணி தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த தடைகள் இருந்தாலும் அதை எல்லாமே விலக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உயர்கல்விக்குண்டான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம எல்லா கிரகத்துக்குமே நம்ம பார்த்தாச்சு ராகு கேதுக்கள் பேலன்ஸ் இருப்பாங்க. அப்போ ராகு கேதுக்களை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக ராகுவை குரு பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் கேதுக்கும் அதே ரூல்ஸ் தான். ராகுக்கு கொஞ்சம் என்ன அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும், வளர்ச்சியை கொடுத்துரும். அதே போல் பணபலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார். கேதுவுக்கு ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போது மிதுன ராசிக்கு பார்த்துட்டீங்க கடக ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலிருந்து லாபங்களை அள்ளி அள்ளி உங்களுக்கு இறைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். 1 வருட காலங்கள் இன்னும் 1.5 வருஷம் தான் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கின்றது. திருக்கணித முறைப்படி 1 வருஷம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறனால தப்பிச்சுக்குவீங்க. அடுத்து ஒரு 1/2 வருடங்கள் மட்டும் ஒரு 6 மாத காலங்கள்லேருந்து ஒரு 8 மாத காலங்கள் வரும். அப்போ அதை மட்டும் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி அமைப்பை வச்சுக்கோங்க. இந்த வருடங்கள் இந்த 1 வருட காலங்கள் உங்களுக்கு இந்த லாபங்கள் வர்றது சேர்த்து வச்சுக்கோங்க.
பின்னாடி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் யூஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% நிச்சயமாக பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். சிம்ம ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் நிச்சயமாக ஒரு கிரகம் இருக்கணும். ஆனால் 10ல் குரு வரும்பொழுது பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. பதவியெல்லாம் பறி போகாது. உட்கார்ந்து வேலை செய்கிறதுக்கும் கூட நேரம் இருக்காது. அதாவது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. உட்காந்து அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்து கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கூட நேரம் இருக்காது. உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காது. அந்த சேர் தான் பதவின்னு சொல்லுவோம். அந்த சேரில் உட்கார்றதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் 10ல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போது 10ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார். புதிய தொழிலை அமைச்சு கொடுத்துருவார். உங்களுடைய தொழிலை உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் குழந்தைக்கு அது அப்படியே கண்டினியூவாக வர மாதிரி ஒரு அமைப்பு எல்லாமே இந்த 10ல் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 6 ராசி கட்டங்கள், ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருந்து விட்டால், சூரியன் இந்த குருவினுடைய பார்வையில் இருந்து விட்டால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ப்ரமோஷன், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா. அப்போது கண்டச்சனியை உங்கள் ராசியை பார்த்துட்டும் இருக்கார். அப்போ சூரியன் இதில் 6 ராசி கட்டங்களை எங்காவது இருந்துட்டா ஓரளவுக்கு அந்த கண்டச்சனியினுடைய பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பணம் வரவு உண்டு. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அது குடும்பஸ்தானம். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதனால் குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறது நிச்சயமாக மாற்றமே இருக்காது. அடுத்து உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ லாபஸ்தானாதிபதியும் புதனே ஆகிறதுனால அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமண அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக என்ன மாதிரி இருக்குங்க, தொழில் வளர்ச்சிகள் உண்டு. தைரியமாக ஒரு தொழில் பண்ணுவாங்க. இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தாலும் கூட சரி என்ன நடக்கும் பார்த்தரலாம், இறங்கி பார்த்தரலாம், எப்படி இருக்குங்கிறத நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். காரிய ஜெயங்கள் உண்டாகும். எந்த காரியம் செஞ்சீங்கனாலும் அதில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. புதிய தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை. 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது மாமியாரை சொல்கிற இடம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாமனாரை சொல்கிற இடம். அப்போ அந்த இடத்தை குரு பார்த்தால் மாமனார் மாமியார் கூட உங்கள் தொழிலுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறதுலையும் கூட மாற்றம் இல்லை. அடுத்து 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி அப்பா உதவிகளும் அம்மா உதவிகளும் பூர்வீக சொத்துக்களும் நிச்சயமாக கிடைக்கும். வீடோ மனைகளோ சொத்துக்களோ கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த படிப்புகள், தீர்த்த யாத்திரை, நல்ல குரு அமைவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ அந்த செவ்வாயை குரு பார்த்தால் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். 5 கூடையவர் 10ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கும் ஒரு தொழில் அமையும், அல்லது குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம், குழந்தைகள் மூலமாக ஒரு தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 5, 10 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யும், அல்லது குல தெய்வத்திற்கு ஏதாவது நீங்கள் கோவில் கட்டுமான பணிகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் கொடுத்து விடுவார். குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வாசம் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 5, 10 தொடர்பு ஏற்பட்டால்
குடும்ப நபரோடையே சேர்ந்து தொழில் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அப்போ அவரே 8ஆம் அதிபதியும் ஆகிறாரு. ஏன்னா 5ங்கிறது அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 8ஆம் அதிபதியாக 10ல் இருந்தால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புதிய நபர்களை சேர்த்த வேண்டாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். 8ஆம் இடங்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க, மறைமுகமாக தொழில் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கும். அப்போ 8ஆம் அதிபதி 10ல், அதாவது மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரம் வரும்பொழுது ஒரு அவமானத்திற்கு அப்புறம் ஒரு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி. 8னா அவமானம், அப்போ அவமானத்துக்கு அப்புறம் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் சரி கடன் விலகும், நோய் அகலும், நல்ல மருந்துகள் கிடைக்கும். அதே போல் 5ஆம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா செலவு செய்ய வேண்டாம். அதே போல் உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நோய் அகலும், நோய் சம்பந்தப்பட்ட நல்ல மருத்துவர், நோய்க்கான நல்ல மருந்துகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக, நீங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் சனியை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் மூலமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ 7 கிரகத்துக்கும் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றாரோ அதனுடைய தன்மையை குரு பார்க்கும் பொழுது அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. பொதுவாக குரு ராகுவை பார்த்தால், ராகு கேதுவை பார்த்தால் அதனுடைய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பணம் அப்படிங்கிறது குரு ராகு சேர்க்கைக்கு உண்டு. அப்போது ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குரு கேதுவை பார்க்கும் பொழுது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சித்திக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல குருமார்கள், நல்ல ஒரு உங்களுக்கு ஆன்மீக குரு, உங்களை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு கிடைப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. இப்போ நம்ம ராகு கேதுக்கள் 7 கிரகத்துக்கும் சொல்லியாச்சு. குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு இந்த வருடம் முழுவதும் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு மனை சொத்து சுகங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை கிடைத்தே தீரும். வேலைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் வேலை கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்னக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே பலிதமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாமே தவிர 80% பலிதமாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கன்னி ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு குரு பகவான் பொதுவாக உங்கள் ராசிக்கு 9க்கு வருகிறார். 9ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். முதல்லையே உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்துட்டு இருந்தார் இல்லைங்களா? அப்போது ராசியில் கேது பகவான் இருக்கும்பொழுது நிறைய தடை, தாமதங்கள், வம்பு, பிரச்சனைகள், மன விரக்தி இதெல்லாமே கொடுத்துருப்பார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஒரு பிரிவினைகள் இதெல்லாமே கன்னிராசி நபர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த குரு பார்வை படும் பொழுது இது எல்லாமே ஓரளவுக்கு சாந்தமாயிரும். அப்போது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சிரும், ஒரு வளர்ச்சி உண்டு. கேதுவினுடைய தடைகள் கொஞ்சம் உடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த குரு 1 வருட காலங்கள் அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கேதுவினுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா குருவிற்கு ஒரு சிறந்த இடம். ஓடி போகிறவருக்கு 9ல் குரு கிடையாது. ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கே 9ல் குரு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 9ல் குரு இருந்தால் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வாழ்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எப்போ அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி. நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. யாருக்கு 9ல் குரு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சொந்த ஊரில் பெரிய வளர்ச்சி இருக்காது. சொந்த ஊர் விட்டு என்னைக்கு வெளியே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி. அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்த ஊர் விட்டு வெளியே போங்க,
பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது இயற்கையாகவே அமைந்து விடும் அப்படிங்கிறது உண்மை. அப்போது ஓடி ஓடி உழைப்பவர்களுக்கு தான் 9ல் குரு. அப்போது 9ல் குரு வரக்கூடிய காலங்கள் நிற்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு வேலை பளு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வேலை இருந்தாலே நமக்கு வருமானம் வந்துருமே, வருமானம் இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது இல்லையா? அப்போது 9ல் குரு இருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் முன்னோர்களுடைய ஆசிகள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இதெல்லாமே நிச்சயமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து இப்போ நம்ம இது பொதுவாக சொல்லக்கூடிய 9ல் குரு இருந்தால் இந்ததா பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 6 ராசி கட்டங்களில் உங்களுடைய 1 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருந்தால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? அது உங்களுக்கு மாமியாரை சொல்லக்கூடிய ஒரு இடம், தொழிலை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த புதனை குரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரான்ச்சஸ் அதிகமாகறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். புதியதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பார்வையில் புதன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதே போல் உங்களுடைய வாக்குக்கு உங்களுடைய வீட்டில் மதிப்பு மரியாதை உண்டு. பண வரவு வந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் முழுவதும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து அவரே 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தை சொத்துக்கள், தந்தை பூர்வீக சொத்துக்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது 9ல் குரு இருந்து இந்த சுக்கிரனும் இந்த குருவும் சுக்கிரனை பார்த்து விட்டால் நல்ல குரு அமைவார்கள். உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடம் உயர்கல்வி அப்படிங்கிறதுனால உயர்கல்வி சார்ந்த படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளோ அல்லது உயர்கல்வியிலிருந்து வந்த தடைகளோ இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தீர்த்த யாத்திரை, கோவில் கட்டுமான பணி இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், வெற்றி உண்டு, காரிய ஜெயம் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள், மாமியார் மூலமாக மாமனார் மூலமாக நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். அதே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், ஆயுள் பலம் அதிகமாவது, திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் வெளியே நிற்கிது வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செவ்வாயை குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு இந்த 6 கட்டங்களில் செவ்வாய் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டு. வெளியே கொடுத்த பணம் எல்லாமே உங்களுக்கு கை வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு 4ஆம் அதிபதியுமாகி 7ஆம் அதிபதியுமாகி 9ல் இருக்கும் பொழுது 4 குடையர் 9ல் இருந்தால் தாய் மூலமாக உதவிகள், தந்தை மூலமாக உதவிகள், வீடு மனை சொத்துக்கள் கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைப்பது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் கைகூடி வரும். திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்து தடைகள் உடையும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலன், வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போது இந்த 6 கட்டங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலோ அல்லது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தாலோ இந்த சனியை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, அதிர்ஷ்டங்கள் பெருகும், விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். குழந்தைகள்னால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக உண்டு. குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு. புதியதாக மழலை செல்வங்கள் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 6 ராசி கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் மட்டும் குழந்தைக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க.
இல்லைன்னா எடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்து விடும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல் வேலை வாய்ப்பு 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வு, அரசு தேர்வுலாம் 6ஆம் இடம் தான். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அரசு தேர்வுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு வழக்குகளை சொல்றதுனால கடன் விலகும், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் கிடைப்பார். அதே போல் இந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது மட்டும் கேஸ் மூவ் பண்ணுங்க, அப்போ தான் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, பயணத்தினால் ஒரு நன்மை, நல்ல உறக்கம், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தோடு சென்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு அந்யோன்யம், வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது சும்மாவாவது ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரக்குண்டான அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 7 கிரகத்துக்கும் சொல்லியாச்சு. ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ ராகு கேதுக்களை குரு பார்க்கும் பொழுது அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவை குரு பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் ராகு என்ன நிலையில் என்ன கட்டத்தில் இருக்காரோ, எந்த பாவகத்தில் எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றாரோ அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். கேதுவும் அதே போல தான், தோஷங்கள் இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு குரு பார்க்கும்போது தோஷ நிவர்த்தியாகும். ராகுவால் ஒரு வளர்ச்சியும், கேதுவால் அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு இந்த நம்ம 9 கிரகத்தையும் பார்த்தாச்சு. இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய 1ஆம் வீட்டை பார்க்கின்றார், 3ஆம் வீட்டை பார்க்கின்றார், 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். மதிப்பு, புகழ், மரியாதை, பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். விஜய வீரிய ஸ்தானம், தைரியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே நிச்சயமாக உண்டு, பயப்படாமல் இருக்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் கேது பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% நிச்சயமாக பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். துலாம் ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு குரு மேஷத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 8க்கு போயிட்டார். அதனால் பயப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாரு அப்படிங்கிறது பயக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா அவர் 3 மற்றும் 6ஆம் அதிபதி போய் 8ல் மறைகிறார். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். மறைந்த கிரகங்கள், கெட்டதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் மறையும் பொழுது நிச்சயமாக குரு பார்வையை விட இது விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக இருக்குது. 8ல் குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சொல்லக்கூடிய ஒரு விதியாக இருக்கும். ஏன்னா குருன்னா பணம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மறையும் பொழுது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ இது பொதுவாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கெல்லாம் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்கு அல்லது துலா லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும். 1 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவி உண்டு. ஒரு இடத்திலிருந்து ஒரு ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள், கண்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பம், ஏன்னா 7க்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது 7க்கு 2ஆம் இடம் இல்லைங்களா. அப்போ குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிகளிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும். 7க்கு 2ஆம் இடங்கிறதுனால கணவர் மூலமாக ஒரு வருமானமும் மனைவி மூலமாக ஒரு வருமானம் கூட வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த 6 வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். குடும்பம் அமைச்சே கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி. அதே போல் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு. பண வரவு வந்து கொண்டே இருக்கும். சுப நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும். ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாமல் இருந்துன்னு நினச்சிங்கனாலும் கூட இப்போது இந்த செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் திருமணம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இதில் நவாம்சத்த கட்டத்திலே அதே இடத்துல இருந்துருச்சுன்னா மிகவும் யோகம், கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு.
பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அல்லது புதியதாக பார்ட்னர் அமைச்சிக்கலாம்னு நினச்சிக்கிங்கனாலும் அமைச்சிக்கலாம். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை குறிக்கும். அப்போ தினக்கூலிகள், வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள், தினம் தினம் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் மறைகிறார். அப்போ 3க்குடையவர் 8ல் மறைகிறார், 6ஆம் அதிபதி 8ல் மறைகிறார். அப்போ கடன், நோய், வம்பு வழக்குகள் இதெல்லாமே விலகும். அதே போல் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி இதனுடைய பலன் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. விஜய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். வெற்றி வாய்ப்புகள், வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். எதை தொட்டிங்கனாலும் பல மடங்கான காரிய ஜெயங்களும் வெற்றிகளும் உண்டு அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அதனால உங்களுக்கு குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் திடீர் பண வரவுகளும் உண்டு. திடீர் வேலை வாய்ப்புகள், திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக உண்டு அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. அதே போல் வராத கடன் எல்லாமே வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் சரி வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அம்மா மூலமாக உதவிகள், அம்மா சொத்துக்கள் கிடைப்பது, அம்மாவுக்கு உடல்நிலைகள் சரியாவது இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்களோ விபரீத ராஜயோகங்களோ இருந்தால் இந்த சனி பகவான் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். விபரீத ராஜயோகம் ஏற்படும், அதிர்ஷ்டங்கள் பெருகும், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். குலப்பெருமைங்கிறது 5ஆம் இடம் தான். அப்போது குலப்பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஒரு காரியங்கள் நிச்சயமாக செய்வீங்க அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தையை சொல்கிறதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு கிடைக்கும். அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு ஒரு உயர் பதவி, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன ஸ்தானத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்து தான். அதே போல் குழந்தை பிறக்கல, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு மணி வேஸ்ட்டு தான். பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால சனி பகவான் 6 கட்டங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், இந்த 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா மூலமாக உதவிகள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல குருமார்கள் அமைவாங்க. உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குரு உபதேசம் கிடைக்கும். ஒரு நல்ல குரு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல குரு கிடைப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதே போல் தீர்த்த யாத்திரை, கோவில் கட்டுமான பணி, கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். தீர்த்த யாத்திரைக்கு போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு டூராவது சும்மா எங்கேயாவது ஒரு வெளிநாடோ வெளியூரோ போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள், பயணங்கள் மூலமாக ஒரு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இந்த 6 ராசி கட்டங்களில் புதன் எங்கிருந்தாலும் நடக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இங்கே 6 ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி லாபம் நிச்சயமாக உண்டு. 11ன்னா லாபம் தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது. அப்போது இந்த 6 கட்டங்களில் சூரியன் எங்கிருந்தாலும் அதிக லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், 2ஆம் திருமண வரன் இதெல்லாமே நிச்சயமாக தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள். 11ஆம் இடம் அப்படிங்கிறது தீராத ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஆசையாக இருக்குங்க, வாங்காமல் இருக்கிறீங்க, அதற்குண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ 7 கிரகத்தையும் சொல்லியாச்சு. ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு என்ன நிலையில் இருக்கின்றார்களோ குரு பார்க்கும் பொழுது அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். பொதுவாக பார்க்கும் பொழுது ராகுக்கு ஒரு வளர்ச்சியும்
அந்த கட்டத்தை சார்ந்த வளர்ச்சியும், கேதுக்கு அந்த கட்டத்தை சார்ந்த அந்த இடத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வீடோ மனைகளோ சொத்துக்களோ வாங்க வேண்டிய அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம். 12ஐ பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நிம்மதியாக இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யத்தையும் சொல்கிறதுனால அதெல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இப்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முழுமையாக சொல்லியாச்சு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். விருச்சிக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியே நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். பொதுவாக ராசிக்கு 7இல் குரு வரும் பொழுது திருமணம் கைகூடி வரும், திருமண வரன்கள் தேடி வரும். அதே போல் 7இல் குரு இருக்கும் பொழுது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது, வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குரு சந்திரனை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்தாலும் சரி, என்ன பரிகாரங்கள் செய்தாலும் சரி, என்ன தோஷ நிவர்த்திகள் செய்தாலும் சரி, முன்னோர்கள் தோஷமா பித்திரு தோஷமா என்ன விதமான தோஷங்கள் நீங்கள் பண்ணினீங்கனாலும் சரி, உங்களுக்கு அது வெற்றி பாதையை உருவாக்கி கொடுக்கும். அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா குருவுக்கு தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை உண்டு. நேரடி பார்வையாக இருக்கிறதால நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது சனியினுடைய தாக்கத்தையும் ஓரளவுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் குறைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது சனி கொடுக்கறத தடுக்க முடியாது, கெட்டதோ நல்லதோ குரு ஒரு மருந்தாக இருந்து பின்னாடியே செயல்படுத்துவார். குருவை விட சனி தான் பெரிய கிரகம். சனி கொடுக்கறது நல்லதோ தீயதோ கர்ம வினைகளை தடுக்க முடியாது. ஆனால் குரு என்ன செய்வார், அதற்கு ஒரு மருந்தாகவோ அதற்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விதியாகும். இப்போ இந்த 6 ராசி கட்டங்களில் உங்களுக்கு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கடன் விலகுவது, நோய் அகழுவது, அதே போல் நல்ல மருந்து, நல்ல மருத்துவர் கிடைப்பது, வம்பு வழக்கிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகத்தை, வேலை வாய்ப்புகளை சொல்கிறதுனாலையும் போட்டி தேர்வுகளை சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரும். நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு போனால் மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ தனவரவு உண்டு. அப்போ இந்த 6 ராசி கட்டங்களும் இருந்தாலும் இதே போல் நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு வழிவகையில் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 5ஆம் அதிபதியும் ஆகிறதுனால உங்கள் ஜாதகத்தில் விபரீத ராஜயோகமோ அல்லது அதிர்ஷ்டங்களோ இருந்தால் இப்போது இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை சொல்கிறதுனால குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்களில் குரு இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்போது இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு மணி வேஸ்ட் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலப்பெருமை, குல தெய்வம் அப்படிங்கிறதுனால குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய குலப்பெருமையை நிலைநாட்டக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய
சுக்கிர பகவான். இந்த 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக திருமண வரன் தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நிச்சயமாக திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செழிப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது ஏதாவது சும்மா ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நல்ல பயணங்கள் மூலமாக லாபங்கள், நல்ல உறக்கம், நல்ல தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி திடீர் பணவரவு உண்டு. கண்டங்கள் விலகும். அதே போல் ஆயுள் பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஓரளவுக்கு லாபம் வந்துட்டு இருந்தாலும் கூட புதனை குரு பார்த்து விட்டால் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல மூத்த சகோதரனுடைய உதவிகள் கிடைக்கும். 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் முற்றிலும் உண்மை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்துட்டாலும் சரி தொழில் வளர்ச்சி உண்டு. புதியதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு பெரிய அளவுக்கு தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாமியாரை சொல்கிறதுனால மாமியார் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுலையும் மாற்றமில்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய் மூலமாகவும் மாமனார் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியம் அதிகமாக இருக்கும். வெற்றி கிடைக்கும். என்ன விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலும் சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இப்போ இது நம்ம 7 கிரகத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக எங்கே இருக்காங்க, எத்தனாம் இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தை குரு பார்த்து விட்டால், இந்த 6 ராசி கட்டங்களில் இருந்து குருவினுடைய தன்மை கிடைத்து விட்டால் அதனுடைய அமைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நல்லதாக இருந்தாலும் அதிகமாகும், கெட்டதாக இருந்தாலும் அதிகமாகும். பொதுவாக ராகுன்னா அது சார்ந்த ஒரு வளர்ச்சி, கேதுன்னா அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். தனுசு ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ஏகதேசமாக 7.5 சனி முடிந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போது உங்களுடைய ராசிக்கும் எடுத்துக்கோங்க, லக்னத்துக்கும் எடுத்துக்கோங்க. பொதுவாக உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு குரு வரார். இப்போ லக்னாதிபதி மறைகிறார், 4ஆம் அதிபதி மறைகிறார். இது நல்ல அமைப்பா அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்த்துட்டா கொஞ்சம் இது எதற்கு சாதகமாக இருக்கும்னா வேலை வாய்ப்பு உத்தியோகத்திற்கு நல்ல சாதகமாக இருக்கும். சொந்த உருட்டு வெளியே போகலான் இருக்கீங்க, பூர்வீகத்துட்டு வெளிநாடு வெளியூர் போகலான் இருக்கீங்கன்னா அதற்கு எல்லாமே இது மிகவும் சாதகமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் மூலமாக ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. சரி, இது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன் தானே. இப்போ நாம் இந்த 6 ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் கிரகங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய 1 மற்றும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு. ஒரு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. வீடோ, மனைகளோ, சொத்துக்களோ, இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் அம்மா மூலமாக ஒரு உதவிகளும், நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஒரு உதவிகளும், தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு உதவிகள், அவர்கள் மூலமாக ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் வீடு வாங்க வேண்டிய அமைப்பு, சொத்து வாங்க வேண்டிய அமைப்பு தசாபுத்திப்படி நடந்தால் இது இந்த 6 கட்டத்தில்
உங்களுக்கு எங்கே குரு இருந்தாலும் அது நடக்கும். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு. பண வரவு இந்த வருடம் முழுவதும் உண்டு. அதே போல் ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துடும். என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்துடும். வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. காரிய ஜெயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுக்கு. அதே போல மாமனார் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த 6 ராசி கட்டங்களில் சனி பகவான் எங்கே இருந்தாலும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமோ விபரீத ராஜயோகமோ இருந்தால், செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு பெயரோ புகழோ மதிப்போ கிடைக்கும். அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உயர் பதவி, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள், ஒரு நல்ல விஷயங்கள், பெயர் புகழ் கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு இது சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு 6ல் இருக்கார். அதே போல் செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி, குரு 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால வெளிநாடு பயணம் நிச்சயமாக உண்டு. வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு. வேலை வாய்ப்புக்காகவோ படிப்புக்காகவோ வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு அதற்குண்டான வாய்ப்பே இல்லைனாலும் கூட சும்மா ஒரு இன்ப சுற்றுலாவோ சும்மா சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்போ ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான உறக்கம், பயணங்களில் நிம்மதியான ஒரு பயணங்களில் வெற்றி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். சுப விரயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் குரு சுபகிரகம் இல்லைங்களா, அவர் 12ஆம் வீட்டையும் பார்க்கும் பொழுது செவ்வாய் இங்கே எந்த இடத்துல இருந்துட்டாலும் சரி சுப விரயம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நடந்தே தீரும். அடுத்தவங்களுடைய ஜாதகத்தில் 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் கடன் விலகும், நோய் அகலும், நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைக்கும். கேஸோ வம்பு வழக்குகளோ ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ ஒரு இடத்துல இருந்து வேலை மாற்றங்கள் பண்ணுறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க, ஒரு ப்ரொமோஷன் வேணும், எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இந்த சுக்கிரன் இங்கே இருந்தால் அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு, அரசு தேர்வுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ இங்கே சுக்கிரன் எங்கே இருந்தாலும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மார்க்கும் வரும், நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், இந்த புதன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். சுப நிகழ்ச்சி, ஏன்னா விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக சுப விரயங்கள் நடக்கும். அப்போ திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் குடும்பத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரம் நல்ல செழிப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். பரிகாரங்கள், வழிபாடுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதுவே உங்களுக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறதால தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் லாபங்கள் உண்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரான்ச்சஸ் அதிகமாக ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதியதாக தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதிக லாபங்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பும் உண்டு அப்படிங்கிறது நாம் இந்த குரு மூலமாக உங்களுக்கு புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் தந்தை மூலமாக வளர்ச்சி, தந்தை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, ஒரு நல்ல குரு கிடைப்பது, உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குருமார் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடங்கிறது தீர்த்த யாத்திரை சொல்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் கோவில் வழிபாடுகளுக்காக கோவில் திருப்பணி, கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். இது நாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் கிரகங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு. அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, ராகு கேதுக்கள் உங்களுடைய லக்ன ரீதியாக எங்கிருக்காருன்னு பாருங்கள். அதை குரு பார்க்கும் பொழுது ராகு இருக்கும் இடத்தில் ஒரு வளர்ச்சியும், கேது இருக்கும் இடத்தில் ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ குரு எந்த இடத்தை பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பண வரவு, குடும்ப ஒற்றுமை நிச்சயமாக உண்டு. அடுத்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது பணம் எப்பொழுதுமே உண்டு. அதே போல் தொழிலிலும் வளர்ச்சிகள் உண்டு, புதிய தொழில் தொடக்கங்களும் உண்டு. அடுத்தது 12ஆம் வீட்டை பார்ப்பார். சுப விரயங்கள் உண்டு. உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத காட்டுது. ஒரு மருத்துவ செலவுகளும் உண்டு.
அப்படிங்கிறதையும் காட்டுது. இப்போது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். மகர ராசிக்குண்டான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு சொல்லிக்கவே வேண்டாம். ராகு கேதுவும் சப்போர்ட் பண்ணுது. சனி பகவானும் ஜென்மத்திலிருந்து விலகியாச்சு. குருவும் உங்கள் ராசியை பார்க்குது. இதை விட மிகப்பெரிய யோகம் என்ன இருக்குது? இந்த வருடம் மகர ராசிக்கு 1 முதல் 1.5 வருட காலங்கள் ஜாக்பாட் மாதங்கள், ஜாக்பாட் வருடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1.5 வருஷம் உங்கள் காட்டில் மழை தான். ஸோ அதெல்லாமே சேர்த்திக்கலாம். ஏன்னா 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏழரை சனி மூலமாக. சனி பகவான் போகும்பொழுது கொடுப்பார் அப்படிங்கிறது உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குருவும் 1 வருட காலங்கள் உங்கள் ராசியை பார்ப்பார். அதே போல் ராகு கேதுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறது, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வருகிறார். 5ன்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அப்போது 5ஆம் இடம்னா குலதெய்வம்னு அர்த்தம். குடும்ப ஒற்றுமை, குலப்பெருமை, குழந்தைகள்னால் நன்மை, குழந்தைகள் மூலமாக பெயர் புகழ் மதிப்பு அதிகரிப்பது, குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பது, நல்ல குரு அமைவது, இதெல்லாமே இந்த 5ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாமே இந்த மகர ராசிக்கு பொதுவாக குரு 5ல் இருக்கும் பொழுது இதெல்லாமே பல மடங்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு விஷயம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இந்த ராசி கடலில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக 1 மற்றும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை, ஒரு ப்ரமோஷன், ஒரு பதவி உயர்வு, ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு நல்ல பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களை பார்த்தாலே உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய தன்மைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தன வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பம் அமையும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். அதே போல் காரிய ஜெயம் உண்டு, வெற்றியும் உண்டு. ஏன்னா அது விஜய் வீரியஸ்தானம் இல்லையா, அதனால் வெற்றி நிச்சயமாக உண்டு. அடுத்து அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால பயணங்கள் மூலமாக ஒரு லாபங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது சும்மா ஒரு இன்ப சுற்றுலாவாவது சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமான உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நல்ல உறக்கம் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார்? வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள், உறவுகள் பிரிந்திருந்தாலும் கூட ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் சேர்க்கை, வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் இதெல்லாமே உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சின்ன முதலீடு போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதிகமான லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடங்கிறது ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு காலகட்டத்தையும் இந்த குரு பகவான் இந்த செவ்வாய் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமண அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி வீட்டில் மழலை செல்வம் தவழும் பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ், குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி, குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும் ஒரு புகழ் அவர்களுக்கும் ஒரு புகழ், உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி அவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவர்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்புகளும் உண்டு. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. புதியதாக தொழில் தொடக்கம், தொழிலில் ஒரு மாற்றங்கள், தொழில் ரீதியாக புதிய கிளைகள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். மொத்தத்தில் தொழில் வளர்ச்சிகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டமோ அல்லது விபரீத ராஜயோகமோ இருந்தால் இந்த சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கடன், நோய், வம்பு வழக்குகள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க.
கடன் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திடீர் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக பணமே வராமல் இருக்குன்னு நினச்சிங்கனாலும் கூட அதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டு வாய்ப்புகள் உண்டு. அப்பா மூலமாக உறவுகள், அப்பா மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கோவில் கட்டுமான பணி, கோவில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல குரு அமைவது, இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு, உத்தியோகத்தை எல்லாம் சொல்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்புகள், அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் கண்டங்கள் விலகும். திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட், MLM சீட்டு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போது நாம் 7 ராசிக்கும் அல்லது 7 கட்டத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள், எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்கள், அந்த இடத்திற்குண்டான பலனை நிச்சயமாக கொடுப்பார். இந்த 6 ராசி கட்டங்களில் ராகு கேதுக்கள் எங்கே இருந்தாலும் சரி, நிச்சயமாக ராகு இருக்கும் இடம் ஒரு வளர்ச்சியும், கேது இருக்கும் இடம் ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். இப்போ குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குது. நிச்சயமாக உயர் பதவி இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஸ்டேஜ் அதிகமாகி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்து குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடத்தை பார்த்தா பூர்வீகம், அப்பா, பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, குரு கண்டிப்பாக நல்ல குரு கிடைப்பார். உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு குரு அப்படிங்கிறது நிச்சயமாக அமைவார், அப்படிங்கிறது மாற்றமில்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போது லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் உண்டு. சின்ன லாபம் எதிர்பார்த்தீங்கனாலும் பெரிய லாபமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கும்ப ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இப்போ குரு பகவான் யார் உங்களுக்கு? உங்கள் ராசிக்கு 2-11ஆம் அதிபதி, லக்னத்துக்கும் பொருந்தும். அவர் போய் 4ல் உட்காந்துருக்கார். பொதுவாக 4ல் குரு இருந்தால் வீடு, மனை, சொத்துக்கள் சேரும், வண்டி வாகனங்கள் அமையும், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு பலன். அதே போல் 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிம்மதி, ஒரு பயணம், மன சஞ்சலங்கள் இதெல்லாமே விலக்கி கொடுத்து அந்த குரு, அங்கே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து இது பொதுவாக சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்கள், ஸ்டார்னு போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் எங்கெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்குண்டான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இது உங்களுடைய ராசி 1 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு அங்கீகாரம், இருக்கும் இடத்திலிருந்து ஒரு உயர் பதவி, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல வளர்ச்சி, ஒரு உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது, இதெல்லாமே நடக்கும். அப்போ அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா? அப்போ வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது சும்மாவாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, நிம்மதியான உறக்கம் இருப்பது, கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த அந்யூன்யங்கள் எல்லாமே, கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்தாலும் பண வரவு உண்டு, அதிக லாபங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த லாபத்தை விட மிகவும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்கள் பேச்சுக்கும் உங்களோட செயலுக்கும் இங்கு மரியாதை கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 2ஆம் திருமண அமைப்பையும் கூட ஒரு சில டைமில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும்,
அதே போல் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தொழிலில் நல்ல லாபங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொழில் வளர்ச்சி ஆவது, ஒரு பிரான்ச்சஸ் அதிகமாகுது, ஒரு கிளைகளை அதிகப்படுத்தி கொடுப்பது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு 10,000 ரூபாய்னா ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்து விடுவார். மாமனார் மாமியார் மூலமாகவும் உங்களுக்கு தொழிலுக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் செவ்வாய் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு குருவினுடைய தன்மைக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போது அப்பா அம்மா மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, வண்டி வாகனங்கள் கிடைப்பது, நீங்களாக சொந்தமாக ஒரு வீடோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பா சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு, நல்ல குரு அமைவது, சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை, கோவில் கட்டுமான பணி, கோவில் கட்டுறது, அதற்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குரு அமைவார். இந்த காலகட்டங்களில் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் நடக்கும். அடுத்து 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இங்கே எங்கிருந்தாலும் சரி அதிர்ஷ்டங்கள் பெருகும். குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வேலை வாய்ப்போ அல்லது தொழில் வளர்ச்சியோ அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் புதன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்காவது இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம். ஏன்னா புதன் தான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு பார்வை இருக்கும் பொழுது சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போது புதன் இந்த 6 ராசி கட்டங்கள் இருந்தால் மட்டும் மருத்துவ செலவுகள் பண்ணுங்க. மருத்துவ செலவுகள் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, இல்லைன்னா செய்ய வேண்டாம். அதே போல் இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம், குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதுனால குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க, குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதுனால மறைமுக பணம் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், MLM, பிட்காயின், சீட் இது மாதிரி எல்லாமே எதிலாவது லாக் ஆகியிருந்தீங்கனாலும் அந்த பணம் எல்லாமே திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டங்கள் விலகுவதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும். கணவன் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவருக்கும் ஏதாவது ஒரு வருமானமோ ஏதாவது ஒரு உதவிகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், புதியதாக பார்ட்னர் போட்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்குண்டான விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக இந்த சூரியன் மூலமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு நம்ம 7 கிரகத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து உங்களுக்கு ராகு கேதுக்கள் இருப்பாங்க. ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். ராகு இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் லக்ன ரீதியாக எந்த இடத்துல இருக்காங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதில் ராகு அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு வளர்ச்சியும், கேது அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ குருவினுடைய பார்வை, குரு எங்கே பார்க்கிறார்? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் வீட்டை பார்த்தா திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அடுத்து உங்களுடைய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 10 பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி உண்டு. தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. இந்த இடத்துல கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். அப்போ தொழில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும். வெளிநாடு பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், சின்ன உடல் ரீதியாக ஒரு ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அது சுப விரயமாக நீங்கள் செய்யும் பொழுது இந்த அசுப விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% மேலே உங்கள் ஜாதகத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். மீன ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறார். பொதுவாக ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு மறைகிறது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தாமதம், எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னா ராசி அதிபதி 3 பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது.
அப்போ அவர் மறையிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளை கொடுப்பார். ஒரு முயற்சிக்கு பல முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத உண்மை. ஒரு முயற்சியிலே வெற்றி கிடைக்காது, பல முயற்சிகளுக்கு பின்புதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும். பொதுவாக 3ல் குரு இருக்கிறது உங்கள் கையில் தெய்வம் வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். உங்கள் கையில் 3ஆம் இடங்கிறது கைப்பகுதி. அப்போ 3ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது உங்கள் கையில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் வரும் பொழுது கை நிறைய பணம் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறதா உண்மை. யாருக்கெல்லாம் 3ல் குரு இருக்கோ அவங்க பாருங்கள் பணம் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கையில் பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். பேங்க் வேலையில் இருப்பாங்க, ஃபினான்ஸில் இருப்பாங்க. பணம் என்ற தொழில் தான் அவங்களுக்கு லக்ன ரீதியாகவே 3ல் குரு இருந்தால் அமையும். அப்போ அவங்களுக்கு எப்பொழுதுமே பணம் என்றதே ஒரு வேலையாக இருக்கும். அல்லது சில்லற காசாவது எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கு அவங்க கையில். 3ல் குரு இருந்தால் எப்பொழுதுமே கையில் பணம் உண்டு, அதில் மாற்றமே இல்லை. அடுத்து இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். 3ல் குரு இருந்தால் நிச்சயமாக பண வரவு உண்டு அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் உண்டு. இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 6 ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய 1 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது உண்டு. ஒரு ப்ரொமோஷனோ ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, வருமானம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் நல்ல லாபங்கள், புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் மூலமாக வெற்றி, பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப அமைந்தே தீரும். ஏதாவது ஒரு வழிவகையில் குடும்பத்தை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு. அடுத்து அவரே 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், அப்பா மூலமாக உதவிகள், நல்ல குரு கிடைப்பது, ஒரு குரு மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைப்பது, தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல் கோவில் கட்டுமான பணிகள், மந்திர உபதேசம், குரு உபதேசம் இதெல்லாமே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அப்பாவனுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும், கண்டங்கள் விலகும். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆயுள் கண்டமோ அல்லது ஒரு தோஷ நிவர்த்தியோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அது பல மடங்கான தோஷ நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு பார்வை சகல தோஷத்தையும் நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் தாய் மூலமாகவும், கணவர் மூலமாகவும் அல்லது மனைவி மூலமாகவும், நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வீடோ மனையோ சொத்துக்களோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்றதுனால திருமண வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரம் வெற்றியடையும். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இங்கே எந்த வீட்டில் இருந்தாலும் சரி கடன் விலகும், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ நல்ல மருந்துகளோ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் இந்த 6 ராசி கட்டங்கள் இருந்தால் மட்டும் உங்கள் மேலே ஏதாவது கேஸோ வம்பு வழக்கிலோ இருந்தால் மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஏதாவது தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்பு பார்த்துப்போங்க. அதே போல் நல்ல உத்தியோகம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சித்தி மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் அதிக லாபங்கள் கிடைக்கும். லாபத்துக்குண்டான விரயங்களும் உண்டு, சுப விரயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தீர்த்த யாத்திரை அல்லது நீங்கள் சும்மா ஒரு இன்ப சுற்றுலாவாவது சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வெளிநாடோ வெளியூர் போக வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமண அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகளை சொல்றதுனால அது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடைசியில் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த 6 இடத்துல சனி பகவான் எங்கே இருந்தாலும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து அவருடைய பார்வை. அப்போ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஃபஸ்ட்டு 7ஆம் வீட்டை பார்த்தார். 7னா திருமணம், ஃபஸ்ட்டு திருமணம் தான். அப்போ சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அதன் மூலமாக
நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 9ஆம் வீட்டை பார்க்கும்போது பூர்வீகம், அப்பா சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பது, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, நல்ல குரு அமைவது, இதெல்லாமே கிடைக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் 3ல் குரு இருக்கார், 11 3னா கைப்பகுதி, 11ங்கிறது லாபம். அப்போது நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபம் தான். நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும், பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் யாருக்காவது தொழில் தொடங்கி கொடுத்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இது எல்லாமே அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ராகு கேதுக்கள். நம்ம ராகு கேதுக்களை விட்டுட்டோம். அடுத்தது ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல ராகு கேதுக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 6 ராசி கடத்துல ராகு கேதுகள் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை அங்கே இருக்கும், குருவினுடைய தன்மை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ குரு ராகுவை பார்த்தால் ராகுவுக்குண்டான எந்த பாவகமோ எந்த கட்டமோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் ராகு செய்யறதற்கு வந்திருக்கிறாரோ அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். கேது அதை சார்ந்த கட்டத்தின் சார்ந்த அதனுடைய தன்மைகள் சார்ந்த ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ராகுன்னா வளர்ச்சி, கேதுனே ஞானத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் மாற்றமே இல்லை. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுபடி தான் சிறிது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.